வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து திட்டத்தை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பாடுபடும் ஒரே கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் சஞ்சீவ்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கோடைக்காலத்தில் பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பாக இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் 22 மாவட்டங்கள் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். குடிநீர் விநியோக பணிகளுக்காக தேவைக்கேற்ப இந்த நிதி மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் செயல்பாட்டில் உள்ள கூட்டு குடிநீர் திட்டங்களை கண்காணித்து தடைகள் இன்றி பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். குடிநீர் பிரச்சினை ஏற்படும் பகுதிகளில் மக்களை நேரடியாக சந்தித்து உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் தடுப்பதற்கு அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து திட்டத்தை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதாக கூறினார். மாநிலத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறை கூறினார். போதைப் பொருள் புழக்கத்தை அரசு இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்பிரச்சினையில் திமுக அரசு மெத்தனமாக செயல்படுகிறது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பாடுபடும் ஒரே கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். கேரளாவில் பறவைக்காய்ச்சல் பரவி வருவதை அடுத்து தமிழக எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமைந்துள்ள சோதனைச் சாவடியில் கேரளாவிலிருந்து வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த அமைந்துள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் சோதனைச் சாவடியில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் கேரளாவில் தீவிரமடைந்துள்ள பறவை காய்ச்சல் எதிரொலியாக அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்களை தீவிரமாக கண்காணிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கேரளாவிலிருந்து தமிழகத்துக்குள் வரும் வாகனங்கள் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னர் அனுமதிக்கப்படுகின்றது. குறிப்பாக சரக்கு வாகனங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கேரளாவிலிருந்து கோழிகள், முட்டை, கோழி தீவனங்கள் ஆகியவை ஏற்றி வரும் வாகனங்கள் தமிழக பகுதிகளில் அனுமதிக்கப்படாமல் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் வாகன கண்காணிப்பு பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பூரிலிருந்து சபரீஷ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்து வரும் 5 நாட்களுக்கு தமிழக, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையை நிலவக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 5 நாட்களுக்கு படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயரக்கூடும். தமிழக வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரித்தும் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்குமான சாத்தியக்கூறு உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும். இதற்கிடையே கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பறவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் குடிநீர் தொட்டிகள் நிறுவப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நகரமயமாக்கல், சமூக பழக்கங்களால் சுற்றுச்சூழல் மாசடைவதோடு புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பருவநிலை மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. இதனை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் தாவரங்கள், பறவைகள், கால்நடைகள் போன்றவற்றின் பங்கு இன்றியமையாததாகும் என்பதால் தற்போது நிலவும் அதிகப்படியான வெப்ப அலைகளால் பறவைகள் பாதிக்கப்படக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் மாநகராட்சி பகுதிகளில் வாழக்கூடிய பறவை இனங்களுக்கு குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள மியாவாக்கி காடுகள் மற்றும் நுண் உர செயலாக்க மையங்களில் முதற்கட்டமாக பறவைகளுக்கான 100 குடிநீர் தொட்டிகளை நிறுவியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இலவச கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாம் நாளை மறுநாள் தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வரும் திங்கட்கிழமை ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 13ஆம் தேதி வரையில் 15 நாட்களுக்கு இலவச கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாம் திருப்பத்தூர் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற உள்ளது. தடகளம், கபடி, கூடைப்பந்து, கால்பந்து மற்றும் கையுந்து பந்து என 5 விளையாட்டிற்கான பயிற்சிகள் சிறந்த பயிற்றுநர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. கோடைக்கால பயிற்சி முகாமின் கட்டணமாக ஒருவருக்கு ரூபாய் 200 கட்டணம் ஆன்லைன் மூலமாக மாணவ மாணவிகள் செலுத்த வேண்டும். இப்பயிற்சி முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு தினமும் ஊட்டச்சத்து மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். கோடைக்கால பயிற்சி முகாம் பற்றிய சந்தேகங்களுக்கு மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலரை 7401703463 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். திருப்பத்தூரில் இருந்து அனுராதா. மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகளை தாக்கக்கூடிய ஆட்டுக்கொள்ளி நோய்க்கு நாளை மறுநாள் தொடங்கி 30 நாட்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் என் கல்லூரி கனவு என்ற தலைப்பின் கீழ் மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் பிடிப்பட்ட சிறுத்தையை வனத்துறையினர் பர்கூர் மலைப்பகுதியில் உள்ள தட்டக்கரை வனப்பகுதியில் விடுவித்தனர். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்திற்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சென்னை பெருநகர காவல்துறையின் சிறப்பாக பணியாற்றிய 42 பேருக்கு ஆணையர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் சஞ்சீவ்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். தென்கொரியாவின் சாங்வோனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வேணும் தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் மெக்சிகோவின் ஆண்ட்ரியா பெசிராவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரியான்ஷ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷிதா வினோத் சாண்டிலியா வெள்ளிப்பதக்கம் வென்றார். துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் ஸ்ரீயா ராஜேஷ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 6 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஊபர் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4-1 என்ற ஆட்டக்கணக்கில் கனடாவை வென்றது. சீனாவின் செங்குடுவில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவு ஆட்டங்களில் இந்தியா வெற்றி பெற்றது. சீனாவில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போசாலே நியூசிலாந்தின் பேகே ஹியூரியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 5-7, 7-6, 10-12 என்ற செட் கணக்கில் தைவானின் சோ எல் உசன் ஈ சென் சோ இணையை வென்றது. பாரிஸ் ஒலிம்பிக் படகு போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் நேத்ரா குமணன் தகுதி பெற்றுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் வாள்வீச்சு தகுதி சுற்றுப் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் பவானி தேவி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிராக 258 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் மும்பை அணி சற்று முன்வரை 7.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 76 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து திட்டத்தை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பாடுபடும் ஒரே கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
உலகக்கோப்பை பாரா துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் கிரி சஞ்சீவ் குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.